பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் நாள் 6/5/2026 புதன்கிழமை காலை 7:51 மணி வரை தேய்பிறை சதுர்த்தி திதியும், மாலை 3:53 மணி வரை மூலம் நட்சத்திரமும், மரண யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான பணிகள் மற்றும் கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற தினம். வீடு, வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளுக்கும் உகந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம்: வெளிநாட்டில் நீடித்து குடிமகனாக இருப்பதற்கான கிரக சூழல்கள் என்ன? லக்னத்திலிருந்து 8, 12ஆம் பாவகங்கள் அதிகமாக சுப கிரக தொடர்புகளை பெற்றிருக்கின்ற சூழலில் நீடித்து வெளிநாட்டில் இருக்கின்ற அமைப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு குடிமகனாவதற்கான சூழல்களை அந்த கிரக நிலை நிச்சயமாக உருவாக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கும். மேச ராசி என்பர்களே, எல்லாவற்றிலும் சிறப்பினையும் உற்சாகத்தினையும் கூடுதல் மகிழ்ச்சியினையும் கொடுக்கக்கூடிய தினமாக, அனைத்திலும் உயர்வுகளும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக யதார்த்தமான முறையில் பூர்த்தியாகக்கூடிய நல்லதொரு சிறப்புகளும் அனுகூலங்களும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் மேசத்திற்கு அமையும். எல்லா வகையிலும் நினைப்பது சாதிக்கிறதால கூடுதல் சந்தோஷம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற நாள் என்றே இன்றைய நாளை சொல்லலாம். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உண்டு. நினைத்து பார்க்கும் முடியாத சில காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடப்பது மனதளவில் மகிழ்ச்சியையும் மேம்பட்டதொரு நிறைவான உற்சாகத்தையும் கொடுக்கின்ற வகையில் சிறப்புகளோடு கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கிறது. வீடு, வாகன யோகம் உண்டு. எடுத்த காரியங்களில் தடை நீங்கி வெற்றி கிடைக்கும். முக்கியமான கிரகங்களான குரு, சந்திரன், செவ்வாய் போன்றவை வலுப்பெற்றிருப்பது காரிய தடைகளை விளக்கும். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடக்கும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் நன்றாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் எடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்து சுணக்க நிலை மாறும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய சூழல்கள் உருவாகும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த தடைகளும் இருக்காது. குடும்ப அளவில் இருந்து வந்து மனம் நோகும்படியான சூழல்கள் மாறும். அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தம் விலகும். நிதானமாக செய்யும் காரியம் வெற்றியை கொடுக்கும். பெண்மணிகள் நினைத்ததை நினைத்தபடி சாதிப்பீர்கள். அரசியல்வாதிகள் மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உயரும். கலைத்துறையினர் அனுகூலத்தை பெற்றிருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். மனக்குழப்பம் நீங்கும். செல்வ நிலை உயரும். இன்றைய நாள் உற்சாகத்தை அதிகரிக்கிற தினமாக மேசராசி என்பர்களுக்கு சிறப்புகள் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உள்ள தினமாக, எல்லாவற்றிலும் உயர்வுகளோடு கூடிய தன்மை மேசத்திற்கு இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள், கிரகத்தன்மைகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக சுக்கிரன், குரு போன்றவர்கள் ராசி 2ஆம் இடத்தில் இருப்பதும்,
லாபத்தில் சனி இருப்பதும் கூடுதலாக அட்டமத்தில் அதாவது 8ல் சந்திரன் எதிர்பாராத விதமாக வலிமையாக சஞ்சரிப்பதும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கூடுதலாக கொடுக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. நினைத்ததை சாதிப்பீர்கள், அனுகூலம் பெறுவீர்கள். மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் விலகும். எவ்வளவு திறமையாக இருந்தாலும் காரிய தடைகளை வென்று வெற்றி காண இருக்கிறீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. பயணங்களால் அலைச்சலும் வீண் செலவும் உருவாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான காரியங்களிலிருந்து வந்து இழுபறியான சூழல் மாறும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படியான சூழல் இருக்கும். பண உறவு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்படுவீர்கள். பயணங்களின் பொழுது உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்திலிருந்து வந்த நீண்ட நெடுநாளைய பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான தன்மைகளும் உண்டு. பெண்மணிகளுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பதே சிறப்பு. அரசியல்வாதிகள் அனைத்து விதமான அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் மிக நிறைவாகவும் உறுதியாகவும் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எழுச்சி மிகுந்த சூழல்கள் சிறப்பானதாக மாறும். எல்லா வகையிலும் ஏற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப் போகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் நல்லதொரு அனுகூலத்தை முழுமையாக பெறப்போகிறீர்கள். தடைகள் விலகுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, சிக்கல்கள் அனைத்திலிருந்தும் மீண்டு வந்து நிம்மதியான அணுகுமுறைகளை பெற்று எல்லா வகையிலும் காரிய அனுகூலங்களை பெறுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். குரு பகவானினுடைய சஞ்சாரம், ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரம் புகழ் பெறுவதற்கான சூழல்களை கொடுக்கும். தனாதிபதி குருவின் தொடர்போடு 7ஆம் இடத்தில் மிக வலிமையாக சஞ்சரிப்பது குடும்பம், தனம், வாக்கு, மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைப்பது, பொருளாதார மேன்மை கிடைப்பது, தடை ஏற்பட்டு வந்த திருமணங்கள் நடப்பது என அனைத்திலும் உத்வேகமும் உற்சாகமும் நிறைந்த சூழல்கள் மிதுனத்திற்குண்டு. மிகப்பெரிய அளவில் சிறப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லோராலும் மதிக்கப்படும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களுடைய வழி தனி வழி என்று செயல்படுவீர்கள். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு கூடுதலாக இருக்கும். நல்லது எது கெட்டது என பிரித்து பார்த்து செயல்படுத்தி எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண புதிய வாய்ப்புகள் முழுமையாகவும் நிறைவாகவும் வந்து சேரும். நிதானமாக பேசுவதன் மூலம் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். பணி நிரந்தரம் உண்டு. சிலர் கட்டளை இடுகின்ற பதவி கிடைக்கப் பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்படலாம். குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெறப்போகிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே உற்சாக மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். கோர்ட் கேசு, வம்பு வழக்குகள் சாதகமாக அமையும். பெண்மணிகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெற இருக்கிறீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிக சிறப்பும் மேன்மையும் உறுதித்தன்மையும் அதிகரிக்கின்ற நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு கவலை மறைகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி என்பர்களே, கடகத்திற்கு ராசிநாதன் 6இல் மறைந்திருந்தாலும் வளர்பிறை நிலையில் அபாரமாக சஞ்சரிக்கிறார். அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தொலைதூர பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தகத்தில் நீடித்த நிலைத்த ஆதாயம் உண்டு. நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் உண்டு. மூத்த சகோதர உறவுகளால் மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்கள் உண்டு. நடக்காது என நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். தொழில்துறையில் லாபத்தன்மைகள் மேம்படும். குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சி உருவாகும். தந்தை மகன் உறவு சிறந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உருவாகும். அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் நல்லதொரு அனுகூலங்கள் ஏற்படும்.
சூரியன், குரு, சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு உயர்வினை கொடுப்பார்கள். திருமண யோகம் அமையும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சாதகமான தன்மைகள் உண்டாகும். மனக்கவலைகள் விலகும். வீடு, வாகனம், சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திற்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும். நினைத்ததை நினைத்தபடி பேசி வெற்றி காணுவதற்கான சூழல்களும் உண்டு. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்களுக்கு கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களில் இருக்கின்ற சூழலை சாதகமாக்கிக் கொள்வதும் அனுகூலத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ அனுக்கிரகம் அதிர்ஷ்டம் தேடி வரும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஐடி, வங்கிப்பணி, ஆசிரியர் துறை போன்ற அமைப்பில் இருக்கிற நண்பர்கள் சாதனைகளை புரிய இருக்கிறீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை பெரும் பாதிப்புகள் எதுவும் இல்லாது மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படுகிற நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாகவும், ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பர்களே, சிந்தித்து செயலாற்றி நிறைவானதொரு பெரிய முழுமையான வெற்றியை பெறக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். 11இல் குரு, 10இல் சுக்கிரன், பாக்கியத்தில் ராசிநாதன் சூரியன், புதன் போன்ற கிரக தொடர்புகள் உற்சாகத்தை கூடுதலாக கொடுக்கும். 5இல் குருவின் தொடர்பெற்ற சந்திரன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார். நினைத்து பார்க்க முடியாத சில நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். அஷ்டம சனியினுடைய கடுமை மக நட்சத்திர நண்பர்களுக்கு குறையும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். குறிப்பாக நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் உற்சாகம் மேம்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை விரும்பிய நேரத்தில் செய்து முடித்து நிறைவான புதியதொரு வெற்றியை காண இருக்கிறீர்கள். குறிப்பாக சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளினுடைய சந்திப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் அபாரமாக அமையும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல்கள் உருவாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லவிதமாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். குழந்தைகள் நீங்கள் சொல்படி கேட்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். உறவுகள் நட்புகள் மூலம் நன்மை உருவாகும். பெண்மணிகளுக்கு பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறப் போகிறீர்கள். கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். இனிமையான அனுபவங்களும் சாதகமான சூழல்களும் அநேகம் உள்ள நாளாக அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதாயம் அதிகமாகவே உண்டு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு பயம் விலகுகிற தினமாகவும், பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு உயருகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, புதிதான திட்டங்களும் செயல்பாடுகளும் உங்களுடைய உற்சாகத்தையும் சாதகமான சூழலையும் அதிகப்படுத்துவதற்கான தன்மையாக இன்றைய நாளில் எல்லாமே உங்களுக்கு ஏற்றதான சூழலோடு கூடிய சிறப்பு வாய்ந்த நாளாக அமையப் போகிறது. 10இல் குரு, 8இல் புதன் மறைந்தாலும் சிறப்பு. பாக்கியத்தில் சுக்கிரன், திக்பலம் பெற்ற சந்திரன் என 7ஆம் இட சனி செவ்வாயை தவிர அனைத்து கிரகங்களும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பாக சஞ்சரிக்கிறது. நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். நல்ல திருப்பங்கள் உண்டாகும். விரயங்கள் விலகும். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த சுபகாரியங்கள் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நடக்கும். ஆன்மீக விருப்பங்களும் நாட்டங்களும் அதிகரிக்கும். மனோதைரியம் கூடும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் இயல்பாக கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் முழுமையான முறையில் கைகூடி வரும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மனமகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் வீண் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. கலைத்துறை என்பர்கள் புதிய வாய்ப்புகளை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதற்கான சூழல்கள் உண்டு. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். குறிப்பாக இன்றைய நாள் சிறப்பினை தருகின்ற நாளாக அமையப் போகிறது. குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பு உண்டு. வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய நண்பர்களால் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் ஆதாயத்தையும் மிக நிறைவாக பெறக்கூடிய சிறப்புகள் நிறைந்த தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். கவனமாக இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களே, எந்தவிதமான சிக்கல்களும் சங்கடங்களும் பெரிய அளவில் இல்லாமல் நினைத்தது அனைத்தையும் நினைத்தபடி சாதித்து நிம்மதியான அணுகுமுறைகளை பெருமளவு பெறக்கூடிய தினமாக துலா ராசிக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக சந்திரன் அபாரமாக இருக்க, சுக்கிரன் சிறப்பாக இருக்க, 7ல் புதன் பாக்கியாதிபதி வலுப்பெற்றிருக்க, ராசியை குறுபார்க்க, தொந்தரவுகள் பெரிதும் இல்லாமல் நினைத்ததை சாதிக்கின்ற விருப்பப்படி நடந்து வெற்றி காணுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். திருமணம், வீடு, வாகனம் வாங்குவது போன்ற நிகழ்வுகளில் அனுகூலங்கள் ஏற்படும். தவிர்க்க இயலாத சுப செலவுகள் அதிகமாகும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. குறிப்பாக எதையும் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக மட்டுமே நிறைவான வெற்றி கிடைக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். வங்கி தொழில், நகைக்கடை, அடகு கடை இதுபோன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். வீடு வாகன யோகம் உருவாகும். தொழில் வியாபாரம் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் சிறப்பாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உண்டு. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் சிறப்பாக வசூலாகும். தொழில்துறையினருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறை என்பர்கள் புத்திசாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க இருக்கிறீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் முழுமையாக நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அரசியல்வாதிகள் அனைத்து விதமான அனுகூலங்களையும் பெற இருக்கிறீர்கள். கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரையும் ஈர்ப்பீர்கள். மாணவர்களுக்கு புத்திசாதுரியம் மேம்படும். கல்வியில் இருந்து வந்த தொய்வுகள் முழுமையாக விளங்கும். எல்லாவற்றையும் எதிர்பார்த்தபடி சாதித்து வெற்றி காணுகிற தினமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும், விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாற்றங்கள் செயல்பாடுகள் எல்லாம் இப்படி இருக்கிறது. நிம்மதியான அணுகுமுறைகளை நிறையவே கொடுக்கக்கூடிய தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக சந்திரன் வலுப்பெற்றிருப்பது, 8ல் குரு, 7ல் சுக்கிரன் என மாறுபட்டு சுழல்கின்ற கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கூடுதலாக கொடுக்கும். சுக்கிரன் ராசியை தொடர்பு கொள்வது அவர் மூலமாக அநேக அனுகூலங்களை கொடுக்கும். ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மனக்கவலைகள் நீங்கும். எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படலாம். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல்கள் உண்டு. நீங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கான புதிய வாய்ப்புகள் எல்லாம் முழுமையாக தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அநேக நன்மைகள் உருவாகும். குறிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் புதுமைகளை நீங்கள் கொடுக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். பெண்மணிகளுக்கு இதில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அலைச்சல்கள் விலகும். அரசியல்வாதிகள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற இருக்கிறீர்கள்.
மாணவர்களுக்கு கற்றலில் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைவாக உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான சாதகமான தன்மைகளும் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஆடிட்டர் ஆபீஸ், வங்கிப்பணி, நிதி மற்றும் நீதித்துறை, சினிமா, நடிப்புத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு சௌகரியமான தன்மைகள் ஏற்படும். மற்றபடிக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அனைத்து துறையினருக்கான செயல்பாடுகளும் அனைவரும் வரவேற்கத்தக்க வகையில் புதிய அனுபவம் கிடைக்கப்பெறுகிற சூழலோடு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாறுபட்ட சூழல் அமைகிற நாளாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தவிர்க்க இயலாத சூழலில் முழுமையான நிறைவானதொரு நல்ல வெற்றியை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கும். குறிப்பாக சந்திரன் குரு ராசியை தொடர்பு கொள்வது உற்சாக மிகுதியை கொடுக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாம் மிக மேம்பட்ட சூழலில் சஞ்சரிப்பது எல்லா நிலைகளிலும் உயர்வினை கொடுக்கும். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். எதிர்ப்பாளர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வாகன யோகம் முழுமையாகவும் நிறைவாகவும் உண்டு. மன திருப்தியோடு செயலாற்றுவீர்கள். மகிழ்ச்சியான சூழலை உணருவீர்கள். புத்தி சாதுரியம் மூலமாக காரிய வெற்றிகள் நிறைவாக கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவாக இருக்கிறது. உடல் சோர்வு விலகும். குறிப்பாக இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. எதிர்பாராமல் நடக்கின்ற சில செலவுகளால் கையிருப்பு குறையும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள், சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தோடு விருந்து, கேளிக்கை, விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழல் உருவாகும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். பெண்மணிகளுக்கு மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலன் பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பர்கள் உற்சாகத்தை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். நிறைய சாதகமான தன்மைகள் நடக்கிற தினமாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பூராட நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது சிறப்பு. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மதிப்பு மிகுந்த சூழல்களோடு பெருமளவிலான மாற்றங்களை எதிர்பார்த்தபடி சிறப்புற நடந்து சிந்தனை செயலாற்றி வெற்றி காணுகிற தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமையும். புதன், சுக்கிரன், குரு மாறுபட்ட சூழலோடு சஞ்சரிக்கிறார்கள். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். முக்கியமாக சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற விஐபிகளின் சந்திப்பு ஆசிர்வாதம் கிடைக்கும். குறிப்பாக வேற்றுமத மொழியினம் பேசக்கூடிய அன்பர்களால் அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். மனதிற்கு பிடித்தமான நிகழ்வுகள் நடக்கும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து பேசுவது உற்சாகத்தை கொடுக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் காணப்படும். அரசாங்கம், அரசியல்வாதிகள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான சூழல்கள் காணப்படும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும். குறையொன்றும் இல்லாத தினமாக இன்றைய நாள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி மேம்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதிற்கு இதமளிக்கும் நிகழ்வுகள் நடக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி தேடி வருவார்கள். பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் நிம்மதி பெற இருக்கிறீர்கள். கலைத்துறையினர் ஆதாயம் பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகின்ற நாளாக, எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நடக்கின்ற தினமாக மகரத்திற்கு அமையப் போகிறது.
இன்றைய நாளில் தனவரவுகளும் இயல்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி என்பர்களே, பெருமளவு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக நினைத்ததை சாதித்து நிம்மதியான அணுகுமுறைகளை பெறுகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். ராசியோடு குரு தொடர்பு கொள்வது, புதன் சுக்கிரன் 3, 4ஆம் இடங்களில் வலிமையாக சஞ்சரிப்பது, எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் உங்களுடைய பேச்சின் இனிமையான சூழலில் மூலமாக வெற்றியை கொடுக்கும். காரிய தடைகள் விலகும், விரயங்கள் தடுக்கப்படும், சுபகாரியங்களில் அனுகூலமான சூழல் ஏற்படும், எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருந்தாலும் சில சங்கடங்கள் சில நேரத்தில் ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவி உரிமையான நல்லதொரு மேம்பட்ட சூழலில் கிடைக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது சிறப்பு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவுகள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான தன்மைகள் உண்டு. குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் சூழல் உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி தேடி வருவார்கள். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய நடிப்பு சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது அனுகூலங்களை கொடுக்கும். குறிப்பாக எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்களால் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் உருவாகும். வீடு வாகன யோகம் நிறைவாக உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். மனதளவில் நிம்மதியும் உற்சாகமும் பல மடங்கு மேம்படக்கூடிய சிறப்புகளோடு கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு லாபகரமான சூழல் உள்ள தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மாற்றத்தை உணர்கிற தினமாகவும் இன்றைய நாள். மீன ராசி என்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய எண்ணம் செயல்திறன் அனைத்தும் பூர்த்தியாக போகிறது. உற்சாகம் மிகுதியாக இருக்கும். தனஸ்தானத்தில் சூரியன், புதன், 4இல் குரு, கூடுதலாக விரயத்தில் ராகு, குரு, 10இல் சந்திரன் என பவர்ஃபுல்லாக சஞ்சரிக்கின்ற கிரக சூழல்கள் உங்களை அனைத்து துறைகளிலும் பல மடங்கு முன்னேற்றத்திற்கான சூழலை உருவாக்கும். முக்கியமாக நல்ல பலன்கள் அனைத்தும் நிறைவாக நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை நீங்கும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை விலகும். வீடு வாகன யோகம் உண்டு. தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். திட்டமிட்டபடி சில காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடோடு செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணவரவு மேம்படும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சந்தோஷமான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் மிக சாதகமான தன்மைகள் ஏற்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தொழில்துறையினருக்கு பங்குதாரர்களோடு இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். பெண்மணிகள் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் உயரும். கலைத்துறை என்பவர்கள் புதிய படைப்புகளை படைத்து அதன் மூலமாக மதிப்பையும் மரியாதையும் கூடுதலாக பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். சங்கடங்கள் விலகி சகலவிதமான அனுகூலங்களையும் முழுமையாக பெறுகின்ற தினமாக மீனராசி என்பவர்களுக்கு மேன்மைகளோடு கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.